பிக் பாஸ் சீசன் 2 இந்த சீசன் 2ல் பார்த்தீங்கன்னாங்க கிளாமர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குங்க. தூக்கலாக இருக்குன்னு டெய்லி பார்த்தீங்கன்னா பக்கா கிளாமராக இருக்குது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்று ஐஸ்வர்யா, இன்னொன்று யாஷிகா. இவங்க 2 பேருமே போதுங்க. அடுத்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஓஹோன்னு ஓடும். இப்போ என்ன விஷயம்னா, நேற்று எபிசோடில் வந்து பொன்னம்பலத்தை ஜெயிலில் போட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனந்த் வைத்தியநாதன். அவர் ஏன் பொன்னம்பலத்தை கோர்த்து விட்டு போனார்னு தெரியல. ஆனால் பொன்னம்பலம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். ஷாரிக்கு ஏன் ஐஸ்வர்யா பெட்டில் போய் படுத்தார்? தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஒரு பொண்ணு ரூமுக்குள்ளே போய் பெட்டில் போய் படுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி தானே. இதை கமலே ஓகே நல்ல விஷயம் தான் சொன்னார். ஆனால் பாருங்கள், இந்த ஒரு குற்றம் சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்த் வைத்தியநாதன் பொன்னம்பலத்தை ஜெயிலில் போட்டார். மனுஷன் ஜெயிலுக்கு போனார்ப்பா, விட்டுருக்கலாம்ல. ஜெயில் வாசல் நின்றுட்டு அவரே பாவம் ஃபேன் இல்லாமல் ஏசி எல்லாம் வெளியே படுத்திருக்காரு. அந்த யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் சண்டை போடுதுக்கு. ஐயோ, இந்த ஐஸ்வர்யாவுக்கு பார்க்க தாங்க கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பெங்காலி பொண்ணு நேற்று கத்துச்சு பார்க்கணும். சும்மா கலீஜா பேசி, என்ன பார்த்து நீ சொல்லு, இப்போ சொல்லு, நீ பெட்டில் என்ன இருந்துச்சு சொன்னதுக்கப்புறம் உள்ளே போ தூங்கு, அட்டி கிழிச்சிடுவேன்னு சொல்லி பயங்கர கலீஜா பேசுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் பெருசாக எடுத்துக்கல. போங்கப்பா, ஏதோ பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் சாட்டை படுத்து தூங்கிட்டார். அப்புறம் நேற்று நடந்த இன்னொரு முக்கியமான மேட்டர்னா, இந்த வாரம் எலிமினேஷனுக்கு யார் யார் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளையாக அந்த பிக் பாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் நேற்று 3 பேராக கூப்பிட்டு உங்கள் 3 பேர்த்தில் யாரை எலிமினேட் பண்ணலான்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கப்பா. இது எப்படி இருக்குன்னா, தனித்தனியாக கூப்பிட்டு பேசினா யாரை சொன்னாங்கன்னே தெரியாது நாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லி. இந்த 3 பேராக கூப்பிடும்போது அழகாக அவங்க 3 பேத்துக்குள்ள சண்டை முட்டி விடுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, பிக் பாஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பிக் பாஸ் சீசன் 1ல் கட்டிப்பிடி வைத்தியம் முத்தம் கொடுக்கறது இந்த லிமிட்டோட நிப்பாட்டிட்டாங்கப்பா. ஆனால் சீசன் 2ல் இந்த 2வது வாரத்திலேயே ஒரு பொண்ணும் பையனும் ஒரே பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம்.